ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மார்ச் மாதம் வந்தாலே பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்த மாதிரி தான், அப்படித்தானே? அப்போது இந்த ஃபெப்ரவரி மந்தில் நல்லா படிக்கணும் இல்லையா? அதுவும் மேத்ஸ்லலாம் சொல்லவே வேணாம். டெய்லியும் படிக்கணும், ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போது நீங்கள் குவார்ட்டர்லிக்கு ஹாஃப் இயர்லிக்கெல்லாம் நான் படிச்சுட்டேன், அப்போ அதை நான் பப்ளிக்கு மட்டும் ரீகால் பண்ணால் போதும்னு நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் படித்தது மேத்ஸை பொறுத்த வரைக்கும் பாதிக்கு பாதி மறந்து போயிடும். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ வாங்க ஒவ்வொரு சாப்டருக்கும் வெயிட்டேஜ் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெசனும் நான் ஆர்டராக லைனாக உங்களுக்கு கொடுக்குறேன். அது மாதிரி படிங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டே, அதாவது இந்த ஃபெப்ரவரி மந்தில் ஃபஸ்ட்டு டே நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா 1 மார்க். ஓகேவா? எல்லா சாப்டர்லேயும் இருக்கிற 1 மார்க்ஸ். அதுக்கப்புறம் ஜாமெட்ரி, அப்புறம் கிராஃப். ஓகேவா? ஃபஸ்ட்டு டேயில் 1 மார்க்கும் இந்த ஜாமெட்ரி கிராஃப் எல்லாம் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அதாவது இதுக்கு மேலே இதில் பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டேலேருந்து ஒவ்வொரு சாப்டரும் நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது இதில் ஒவ்வொரு சாப்டரும் நீங்கள் பார்க்கும்போது எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு டே 10 கணக்கு பாருங்கள். ஓகேவா? ஒரு நாளும் 10 கணக்காக பாருங்கள். அதாவது அதிகமாக நீங்கள் கணக்கு பார்க்குறது அது உங்கள் சாய்ஸ். ஓகேவா? ஆனால் கண்டிப்பாக 10க்கு கீழே ஒரு கணக்கு கூட குறைஞ்சிருக்கக்கூடாது. டெய்லி 10 கணக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு சாப்டர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க. அதில் இப்போ ஃபஸ்ட்டு பயிற்சியில் உங்களுக்கு எல்லா சமமுமே தெரியும் அப்படின்னா, நீங்கள் எடுத்த உடனே இப்போ நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு 10 கணக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு, அதில் உங்களுக்கு தெரிஞ்ச கணக்கையே 10யும் பார்த்துட்டு அப்பாடா இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓடிடாதீங்க. ஓகேவா? அதாவது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் பார்க்காத 10 கணக்கு, நீங்கள் பார்த்தது இருந்துச்சு அப்படின்னா அதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. இதெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் போடணும்னு பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 10 கணக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா தான் சாப்டர்ஸ் கவர் பண்ண முடியும். இப்போது இன்றைக்கி 10 கணக்கு பார்த்துட்டீங்க, அடுத்த நாள் 10 கணக்கு பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அந்த அடுத்த நாள் 10 கணக்கு பார்க்கும்போது முந்தின நாள் பார்த்த 10 கணக்கையும் ஒரு தடவை ஒரு 5 நிமிஷம் ரீகால் பண்ணிவிட்டு அடுத்த 10 கணக்கு பாருங்கள். அதுக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது முந்தின நாள் பார்த்த அந்த 2 10 கணக்கையும் சேர்த்து ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த 10 கணக்கு பார்க்கணும். அந்த மாதிரி கண்டினியூஸாக ரீகால் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் பாருங்கள். இதிலிருந்து 2 5 மார்க் கேட்குறாங்க, 2 2 மார்க் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இம்பார்ட்டன்ட் சாப்டர் தானே. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சாப்டர் 1 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து சாப்டர் 2, அதிலிருந்தும் 2 5 மார்க் 2 2 மார்க் வருது. அதனால் ஃபஸ்ட்டு சாப்டர் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுலேயும் 10 கணக்காக பாருங்கள். அடுத்து சாப்டர் 3யை பொறுத்த வரைக்கும் இதை 3ஆக பிரிக்கலாம். ஓகேவா? அதாவது 3ல் 1லிருந்து 3ல் 14 வரைக்கும் சம்ஸ் இருக்குது. 3ல் 15 16 கிராஃப் 8 மார்க். அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபஸ்ட் டேலேயே நல்லா தரவாக பார்த்துக்கோங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் 3ல் 17லேருந்து 19 வரைக்கும் மேட்ரிக்ஸ் இருக்குது, அணிகள். இப்போ இதில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லையா, இதிலிருந்து ஒரு 5 மார்க் வருது. மேட்ரிக்ஸ் அணிகள்லிருந்து ஒரு 5 மார்க். கண்டிப்பாக இதில் ஒரு 5 மார்க், இதில் ஒரு 5 மார்க் கேட்குறாங்க. 2 மார்க் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஒன்றா இந்த 14 பயிற்சியில் இருந்தே 2 2 மார்க்கு கேட்டுடுறாங்க. இல்லை அப்படின்னா இதில் ஒரு 2 மார்க், இதில் ஒரு 2 மார்க், மொத்தம் 2 2 மார்க் கேட்குறாங்க. சரியா? அப்போது இதிலிருந்து ஒரு 5 மார்க்கும் இதிலிருந்து ஒரு 5 மார்க்கும் கேட்குறாங்க. இதில் என்ன அப்படின்னா, இப்போ இந்த 14 இருக்குது இல்லையா, இந்த 14 பயிற்சி இருக்குது இல்லையா, இதை எடுத்தீங்க அப்படின்னா இப்போ டாபிக் மேலே டாப்பிக்காக பயிற்சி எடுத்துக்காட்டு இதுவே நிறையா இருக்கும். இதை பார்க்குறதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாயிரும்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுக்கும்போது இதை விட்டுருங்க. இதை விட்டுட்டு அணிகள் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதாவது இது பார்க்கணுன்னு தான் நான் இல்லைன்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு அணிகளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. இதை பார்த்து முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் செகண்டாக பார்க்கும்போது இதை பார்த்துக்கலாம். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் தேர்ட் சாப்டரில் அணிகள் மட்டும் பாருங்கள். ஓகேவா? அணிகள் நல்லா தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்து ஃபோர்த்து சாப்டரில் என்ன இருக்குன்னா, தியரம் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதில் இந்த 2லேருந்து, அதாவது தியரம் இல்லைன்னா ப்ராப்ளம்ஸ், இதிலேருந்து ஒரு 5 மார்க் கேட்குறாங்க, ஒரு 2 மார்க் கேட்குறாங்க. ஓகேவா? அதனால் இப்போ இந்த சாப்டரை ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் தான் கேட்குறனால இந்த சாப்டரை விட்டுருங்க. ஜாமெட்ரி நம்ம ஆல்ரெடி பார்த்துடுறோம். அதனால் இந்த சாப்டரையும் நம்ம செகண்டாக பார்த்துக்கலாம், இதையும் விட்டுறலாம். ஓகேவா? அடுத்து சாப்டர் 5ல் அதே மாதிரி 2 5 மார்க் வருது, 2 2 மார்க் வருது. அதனால் இந்த சாப்டரையும் மிஸ் பண்ண வேணாம். அணிகள் பார்த்ததுக்கப்புறம் சாப்டர் 5 பார்த்துக்கோங்க. ஓகேவா? அது பார்த்ததுக்கப்புறம் 6th சாப்டரில் முக்கோணவியல் விகிதங்கள் இருக்கிற மாதிரி ஒரு பயிற்சியும், அதுக்கப்புறம் ஏற்றக்கோண கணக்குகள் இறக்க கோண கணக்குகள்லாம் இருக்குது. இதில் எப்படின்னா மொத்தம் ஒரு 5 மார்க்
மார்க் ஒரு 2 மார்க் கேட்குறாங்க ஓகேவா. அந்த ஒரு 5 மார்க் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க்கில் முக்கோணவியல் விகிதங்கள்லேருந்து 5 மார்க் வந்துச்சுன்னா ஏற்றக்கோண இறக்கக்கோண கணக்குகள்லேருந்து ஒரு 2 மார்க் வருது. இல்லை இதிலிருந்து ஒரு 2 மார்க் வந்துச்சுன்னா இதிலிருந்து 5 மார்க் வருது. இந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்குறாங்க ஓகேவா. அதனால் இதுலேயும் கொஞ்சம் கம்மி தான், அதாவது ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் தான் இருக்குது. அதனால் இதையும் செகண்டாக வச்சுக்கலாம். இப்போ செவன்த்து சாப்டரில் 2 5 மார்க் 2 2 மார்க் கன்ஃபார்ம். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 5th சாப்டர் முடித்த உடனே 7th சாப்டர். அடுத்தது 8th சாப்டரில் புள்ளியியல் நிகழ்தகவு 2 இருக்கா. புள்ளியியலிருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் வருது. நிகழ்தகவுலேருந்து ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் வருது. அப்போது இதில் நிகழ்தகவு ரொம்ப ஈஸியாக இருக்கும். புள்ளியியல் அந்த கால்குலேஷன் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 8th சாப்டரில் நிகழ்தகவு மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேவா. 8th சாப்டரில் நிகழ்தகவு இதை இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஓகேவா, ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து செகண்டு நம்ம விட்டோம் இல்லையா, அதையே கவர் பண்ணலாம் பாருங்கள். இப்போ இதையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 4th சாப்டரில் தியரமே மேக்ஸிமம் 5 மார்க்கில் வந்துடும். ப்ராப்ளம்ஸ் இதுலேருந்து கேட்டாலும் கேட்கலாம். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 4th சாப்டரில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்து 3rd சாப்டரில் விட்டோமா இந்த ப்ராப்ளம்ஸ், அதுலேருந்து 3.1லிருந்து 3.14 வரைக்கும் இந்த சம்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 6th லெசன், அதுக்கப்புறம் கடைசியாக அந்த 8th லெசனில் புள்ளியியல் டாபிக் ஓகேவா. இப்போ நான் வெயிட்டேஜை பொறுத்து ஒரு சாப்டருக்கும் லைனாக கொடுத்துருக்கேன் ஓகேவா. இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக அந்த யூனிட் எக்ஸசைசஸ் இருக்கு இல்லையா, அதையும் மறந்துடாமல் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.